12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 வகையீடுகள் மற்றும் பகுதி வகைக்கெழுக்கள் பயிற்சி 8.3 5ஆம் கணக்கு பார்க்கலாம். x, y not equal to 0, 0ற்கு g of x, y சமம் x square y by x power 4 plus y square மற்றும் g of 0, 0 சமம் 0 என்க. இரண்டு சப்டிவிஷன்கள் கொடுக்கப்பட்டு இரண்டு சப்டிவிஷன்லையும் yக்கு குறிப்பிட்ட மதிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க. mx மற்றும் kx ஸ்கொயர்னு கொடுத்து சார்போட மதிப்பு 0 k by 1 plus k ஸ்கொயர் என நிறுவச் சொல்லி கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பு g of x, y ஆனது x ஸ்கொயர் y by x இன் அடுக்கு 4 plus y ஸ்கொயர். சப்டிவிஷன் 1ல g of x, yக்கு xக்கு yக்கு பதிலாக mx என பிரதியிட சொல்லி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ g of x, yங்கிற சார்பில் yக்கு mxன்னு பிரதியிடுவோம். x ஸ்கொயர் பெருக்கல் mx by பகுதி மதிப்பு x பவர் 4 plus mx ஒரு ஹோல் ஸ்கொயர். mx ஒரு ஹோல் ஸ்கொயர். m x ஸ்கொயர் பெருக்கல் x எனும் பொழுது மதிப்பு x இன் அடுக்கு 3 by x பவர் 4 அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது பெருக்கும் பொழுது இருமுறை பெருக்கும் பொழுது m ஸ்கொயர் x ஸ்கொயர். m x இன் அடுக்கு 3 by எக்ஸ் ஸ்கொயர் பொதுவாக இருக்கிறனால அதை வெளியில் எடுத்துடுறோம். ப்ராக்கெட்டில் ஒரு எக்ஸ் ஸ்கொயரும் இரண்டாவது ஒன்றில் எம் ஸ்கொயரும் மீதம் அமைந்திருக்குது. எக்ஸ் ஸ்கொயரும் எக்ஸின் அடுக்கு 3ஐயும் கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதம் ஒரு எக்ஸ் அமையும். எனவே ஜி ஆஃப் எக்ஸ், ஒய்யின் மதிப்பானது எம்எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் என கிடைக்கிறது. இது நம்ம சுருக்கி கிடைத்திருக்கக்கூடிய ஜி ஆஃப் எக்ஸ், ஒய். இதில் மதிப்புகளை பிரதியிடலாம். அதாவது லிமிட் x, y டென்ஸ் டு எல்லை மதிப்பாக 0, 0 என கொடுக்கப்பட்டுள்ளது. g of x, y. இந்த g of x, yக்கு நம்ம சுருக்கி வைத்திருக்கக்கூடிய மதிப்பு 0, 0 mx by x ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரை பிரதியிடுவோம். எக்ஸுக்கு பதிலாக m, அதே போல் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு பிரதியிடும் பொழுது பகுதி மதிப்பு 0, தொகுதி மதிப்பு 0 ஆயிடும். பகுதியில் 0 ப்ளஸ் எம் ஸ்கொயர் என அமையும். எனவே எம் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். தொகுதி 0 இருந்து பகுதியில் எந்த ஒரு மதிப்பு இருந்தாலும் அந்த சார்போட மதிப்பு அந்த மதிப்பு 0 ஆகும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு therefore லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 சமம் 0 என்பது g of x, y சமம் 0 என்பது நிரூபிக்கப்பட்டது. அடுத்து இரண்டாம் சப்டிவிஷனுக்கு வரும். இரண்டாம் சப்டிவிஷனில் சார்பு g of x, y சமம் x இன் அடுக்கு 2y by x பவர் 4 plus y ஸ்கொயர். இதில் yயின் மதிப்பாக kx ஸ்கொயர் என கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மதிப்பை நம்ம பிரதியிடலாம். அப்போ g of x, y சமம் x ஸ்கொயர் பெருக்கல் ஒரு kx ஸ்கொயர் by பகுதி மதிப்பில் x பவர் 4 அப்படியே எழுதிக்கிறோம். kx ஸ்கொயர் ஒரு ஹோல் ஸ்கொயர். yக்கு பதிலாக மதிப்பு பிரதியிடுறோம். x ஸ்கொயர் பெருக்கல் x ஸ்கொயர் எனும் பொழுது x இன் அடுக்கு 4 பை x பவர் 4 ஒரு k ஸ்கொயர் x இன் அடுக்கு 2 பெருக்கல் x இன் அடுக்கு 2 x இன் அடுக்கு 4 kx பவர் 4 பகுதி மதிப்பில் x பவர் 4 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா முதல் ஒன்றில் 1 மீதம் இருக்கும். அடுத்த ஒன்றில் k ஸ்கொயர் இருக்குது. x பவர் 4 x பவர் 4 கேன்சல் ஆக போக மதிப்பு k by 1 plus k ஸ்கொயர் என கிடைக்கும். therefore லிமிட் x, y டென்ஸ் டு 0, 0 g of x, y. g of x, yக்கு நம்ம சுருக்கி கிடைத்திருக்கக்கூடிய மதிப்பை இங்கே பிரதியிடலாம். 0, 0 என்ன மதிப்பு k by 1 plus k ஸ்கொயர். இதில் x மற்றும் y மதிப்புகள் எதுவுமே இல்லை. அப்படிங்கிறப்ப நம்ம 0, 0ன்னு மதிப்பை பிரதியிடணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு மாறிலி மதிப்பாக கிடைத்துள்ளதால் அந்த மாறிலி மதிப்பு k by 1 plus x ஸ்கொயர் அப்படியே எழுதிடலாம். நிறுவ வேண்டிய மதிப்பு அதுதான். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சார்பின் மதிப்பு k by 1 plus x, 1 by 1 plus k ஸ்கொயர் என நிரூபிக்கப்பட்டது.